ஜான்வரி 13 ஆருத்ரா தர்ஷனத்துடைய vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் இயர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகும்போது இந்த அழகான சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதிலிருந்து நான் அபிஷேகமே பண்ணல. ஆருத்ரா தர்ஷனத்துக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோடு இருந்தேன். இந்த வருஷம் வீட்லேயே ஃபஸ்ட்டு காலையிலே எழுந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் அபிஷேகம் ஆராதனை முடிச்சுட்டு தான் நான் கோவிலுக்கே போனேன். 4 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டேன். நைட்டே போகணும்னு நினச்சேன். அண்ட் வீட்டில் அபிஷேகம் பண்ணுறதால நான் போகலை. 4 மணி டு 4:30க்கு நான் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டேன். கோவிலுக்கு ரீச் ஆகும்போது அபிஷேகம் நடந்துகிட்டே இருந்தது. நான் லைவ்லேயுமே நம்ம சுகவனேஸ்வரர் கோவிலுடைய யூடியூப் பேஜில் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் போய் அமைதியாக எனக்கு ஒரு இடம் கிடச்சது, உட்காந்துட்டேன். அண்ட் அங்கே கடைசியாக இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது பூக்களால் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லாம் எனக்கு எங்கே போகிறது, ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதனால் ஒரு 5 மணிக்கு போவேன். ஃபஸ்ட்டு சிவனை பார்ப்பேன், சுகவனேஸ்வரரை பார்ப்பேன். லைனில் நின்று சுகவனேஸ்வரர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு 7 மணிக்கு வந்தோன்னா திருக்கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு இடமே கிடைக்காது. ஸோ இன்னும் அந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறதுக்குள்ளே பயங்கர முட்டு மோதலாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக நான் ஒரு பிளான் பண்ண உட்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். நைட்டே போயிடலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் விடிய போகிறது என்னால் முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வீட்டில் இந்த டைம் நான் அபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் காலையில் முடிச்சுட்டு நம்ம ஒரு 4-4:30க்குள்ளே கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாமே அப்படின்னு முடிவு எடுத்து தான் போயிருந்தேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், கடவுளே எனக்கு உட்காந்து உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் சுவாமியை உட்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப பரம திருப்தியாக இருந்தது. அண்ட் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆருத்ரா தரிசனத்துக்கு ஒரு பெரிய அழகான கதை இருந்தாலும், புராண கதைகள் இருந்தாலும், அந்த நடராஜரை ஒரு முறை இந்த ஆருத்ரா தர்ஷனம் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது லைஃப்பில் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இதோட ஒரு 3rd இயர் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தர்ஷனம் நான் போய் நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது. அண்ட் இந்த இயர் கரெக்டாக ப்ராப்பராக சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஏர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள் சன்னதியில் நம்ம உட்காந்து நம்ம ப்ரே பண்ணுறது, அந்த கடவுளை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னோடய லைஃப்பில் நிறைய ஸ்டேஜை தாண்டி தான் இதில் எனக்கு புரிதலே இருந்தது. அதில் இப்போது எனக்கு கடவுள் ரொம்ப அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே நிறைய மாறுதல்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியும். அது சொல்ல முடியாது, பட் அது நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எழுந்து உட்காந்து உங்களுக்கு கேட்டு ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு நாளும் இப்போ நான் இந்த இயரில் இருந்து 2025லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 விஷயத்துக்கு நான் டைம் பண்ணுவேன். ஸோ அதாவது ஃபஸ்ட் யூனிவர்ஸ்க்கு டைம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் காட்க்கு டைம் பண்ணுவேன். அதே மாதிரி அன்னைக்கு என்னோடய லைஃப்பில் யாராவது எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு இந்த வருஷத்தோடைய நான் எடுத்துருக்கக்கூடிய விஷயம். இது வரைக்கும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது ரொம்ப ஹாப்பியாகவும் அடுத்த நாளை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் எனக்குள்ளே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தர்ஷனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விடிய நைட்டு 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலையில் ஒரு 5:30 இருக்கும். அது வரைக்குமே இந்த மாதிரி நிறையா அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 7 to 7:30க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:30க்குள்ளே தீபார்த்தனை காட்டிடுவாங்க. அர்ச்சனை நடக்கும், அதுக்கப்புறம் தீபார்த்தனை நடக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு தீபார்த்தனை நம்ம பார்க்கலாம். அதுதான் ஆருத்ரா தர்ஷனம். நான் சுகவனேஸ்வரர் கோவிலுக்கு இது வரைக்கும் 3 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். நம்ம சேலமில் இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் மேபி பிளஸ்டாக இருந்தது அப்படின்னா நான் ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவில், அப்படி இல்லை அப்படின்னா ராமேஸ்வரத்தில் உத்தம சோழபுரமா எனக்கு தெரியல, அந்த ஒரு கோவிலில் போய் நான் நடராஜருடைய தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னாலும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம நடராஜரை, நம்ம சுகவனேஸ்வரர் பார்க்குறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஹாப்பி தான். ஸோ இந்த ஒரு தீபார்த்தனை முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அலங்காரம் நடக்கும். அந்த அலங்காரம் முடிக்கிற வரைக்கும் நம்ம கடவுள், அதாவது சுகவனேஸ்வரரை போய் நம்ம லைனில் நின்று பார்த்துட்டு வரலாம். பட் பயங்கரமான கூட்டம் இருந்தது. நீங்கள் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் நம்மளுடைய சாய் ஜெவி மூலயமா இந்த
தரிசனம் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு என்னோடய பாக்கியம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லி ஆகணும். எஸ், இப்போ வந்து ஸ்க்ரீன் போட்டுடுவாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம், அதாவது 7:30 வரைக்கும் நம்ம வந்துட்டு சுவாமியை பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சுகுணேஸ்வரில் வந்து லைனில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டேன். இப்போ வந்துட்டு 7:30 ஆக போது, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ யாரும் எழுந்து நிற்காதீங்க, பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் தெரியாதுன்னு. பயங்கர கூட்டம். ஸோ ஜஸ்ட் நம்ம காலை கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் தலைகள் தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து அந்த தீபம் வச்சிருக்கிறத பார்த்த உடனே இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த 2025 உடைய ஜனவரி 13ஆம் தேதி நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். நான் நினச்ச மாதிரி லாஸ்ட் டைம்லாம் வந்து லெஃப்ட் சைடில் நின்றுட்டு எனக்கு வந்து இடமே இல்லை, பார்க்குறதுக்கு வந்துட்டு என்னால் முடியல, அவ்வளோ தள்ளுமுள்ளில் பார்த்தேன். பட் இந்த வருஷம் நினச்ச மாதிரியே உட்காந்து பொறுமையாக சுவாமியை பார்த்து இந்த தீபார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே கிளம்புனேன். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்களும் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் ஆருத்ரா தரிசனம் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோஸை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன். அதுவே நீங்கள் எனக்கு நெகட்டிவ் தான் கொடுப்பீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு இப்போது நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். 2025 வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கலே முடிஞ்சிடுச்சு. பொங்கல் ஹாலிடேஸில் இருக்கும். இன்னும் இந்த 2 days, இந்த 2 days நம்ம முடிச்சிட்டோம்னா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஆஸ் யூஷுவல் ரெகுலர் நார்மல் டேஸ்க்கு நம்ம போயிடுவோம். அதுக்குள்ளே இந்த ஜான்வரி மந்தோடைய எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு என்னடா இது டேஸ் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? எஸ், அடுத்தடுத்த நாட்களில் வந்துட்டு நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்த ஓகே எனக்கு இதுதான் வந்துட்டு என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகும். எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாள்.